கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையா இருப்பேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவருளி செய்யும். உமது முகத்தை எனக்கு மறையாதையும், நீர் கோபத்துடன் உமது அடியனை விலக்கி போடாதையும். நீரே எனக்கு சகாயர், என் இரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவையான பாதைகள் என்னை நடத்தும். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 27வது சங்கீதம் வழக்கத்தின்படியே பெரும்பான்மையான சங்கீதம் எழுதிய நம்முடைய தகப்பனாகிய தாவீதின் சங்கீதம் அப்படிங்கிறத அந்த 26ஆவதின் முதல் பகுதியை சொல்லுது. தாவீதின் சங்கீதம் அப்படின்னு சொல்லி இதை நம்ம வாசிக்கும் போதே நமக்கு தெரியும், அநேக பாடுகள், அநேக அனர்த்தங்கள், அநேக துன்பங்கள் இதன் நடுவில் கடந்து போகும்போது பாடப்பட்ட ஒரு சங்கீதம். ஆமென். ஹல்லேலூயா. நான் மறுபடியும் தாழ்மையாக சொல்கிறேன், கர்த்தரை ஏற்றுக்கொண்டனால எனக்கு பிரச்சனையே வராது அப்படின்னு கிடையாது. திராணிக்கு மேலே நம்மளை கர்த்தர் சோதிக்காதவரும், சோதனையிலேருந்து தப்பித்து போக கர்த்தர் நமக்கு உதவி செய்வான். ஒன்று நிச்சயம், உலகத்தில் வர்ற துன்பத்தை பார்க்கிலும் அந்த அளவுக்கு மனக்குழப்பத்தை கர்த்தர் நம்மளை விட்டு கெடுக்கவே மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. அதையும் தாண்டி நிறைய பிரச்சனைகள் வருதுன்னா, நம்ம மாறலன்னா நிறைய பிரச்சனை வரும். கர்த்தருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படியலனாலும் நிறைய துன்பம் வரும். இதை பார்க்கிலும் ஒரு உன்னதத்தின் அனுபவத்திற்கு கர்த்தர் என்னை எடுத்துக்கொண்டு போக போறார் அப்படின்னா, இப்பொழுதே கர்த்தர் என்னை சீர்படுத்துகிறதற்காகவும் அநேக துன்பங்கள் வரும். ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் ஒன்று நிச்சயம், அவர் என்னோடு கூட வருகிறார் என்பது. ஆமென். இன்னைக்கு ஆராதிக்க போகிற வசனம் என்னன்னா 9வது வசனம். சேர்ந்து வாசிக்கலாமா எல்லாரும்? 9வது வசனம். என் முகத்தை எனக்கு மறையாதையும், நீர் கோபத்துடன் உமது அடியனை விலக்கி போடாதையும். நீரே எனக்கு சகாயம், என் இரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும். நம்மளை கைவிடாமல் இருக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். வேத புஸ்தகத்தை கீழே வச்சிடலாம். மேல உள்ள ஒரு சம்பவத்தை சொல்றாரு, அப்புறம் சொல்லிடுறாரு, இதெல்லாம் தான் நீங்க என்னை விடுதலை ஆக்கிட்டீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்து மறுபடியும் இன்னொரு சம்பவத்தை அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். இல்லை, ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 6வது வசனம். இப்பொழுது என் தலை என் சத்துருக்களை சுற்றிலும், என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அந்த நிலைமை என்ன அப்படின்னா, நடுவில் இப்படி நம்ம இருக்கோம், எல்லாரும் நம்மளை சுத்திட்டாங்க. சுத்தினவங்க என்னென்னமோ பேசுறாங்க, சிலர் காரி உமிழ்றாங்க. நீங்க கூனி குறுகிட்டீங்க. இந்த காட்சி உங்க மனசுல நீங்க நினைச்சுக்கோங்க. ஒத்த ஆள நீங்க கூனி குறுகி அப்படி நடுவில் உட்காந்துட்டீங்க. அரை முழங்கால் போட்ட மாதிரியோ தளர்ந்த மாதிரியோ நீங்க உட்காந்துட்டீங்க. உங்களை சுத்தி இருக்கிறவன்லாம் நிக்கிறான், சுத்தி இருந்து காரி உமிழ்றான், அடிக்கணும்னு சொல்றான், எல்லாரும் உன்னை விட்டுட்டாங்கன்னு சொல்றான், உன்னை துன்புறுத்தணும்னு சொல்றாங்க, உங்களை என்னமோ தூஷணமா பேசுறாங்க. ஏசப்பாவுக்கு நடந்துச்சுல,
அவர் கண்ணை கட்டி எல்லாரும் சுத்தி நின்று சிலர் துப்பினார்கள், சிலர் குட்டினார்கள், சிலர் அடித்தார்கள். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. ஆனா தாவீது சொல்லுகிறார், இப்பொழுது என் தலையினை சுற்றிலும் இருக்கிற கீழே கிடக்கேனாப்பா. நான் கீழே கிடந்தனால எல்லாரும் என் மேல துப்பிட்டாங்க, எல்லாரும் என் வார்த்தை என் மேல எஞ்சிட்டாங்க. நாள் ஒன்று வரும், கீழே கிடக்கிற நான் அப்படியே உயர்த்தப்படுவேன், மேலே நான் உயர்த்தப்படுவேன். இப்போ இந்த காட்சியை யோசிங்க. நடுவில் இருக்கும், சுற்றி எல்லாரும் இருக்காங்க, குனிஞ்சு கிடந்து நம்மளை பார்த்து துப்பிக்கிட்டு இருக்காங்க, குனிஞ்சு கிடந்து படுத்திக்கிட்டு இருக்காங்க. என் துன்பம் தெரியாது, எனக்கு கர்த்தர் வெளிச்சமா இருக்காருன்னு அவங்களுக்கு தெரியல, கர்த்தர் என் ரட்சிப்பா இருக்காருன்னு அவங்களுக்கு தெரியல, என் பலனா இருக்காருன்னு அவனுக்கு தெரியல. சுத்தி நின்று என்ன துப்புறான், சுத்தி நின்று என்ன கூட்டுறான். இப்ப அப்படியே கர்த்தர் உங்களை உயர்த்துற மாதிரி நீங்க நினைச்சு பாருங்க. உயர உயர அவர்கள் தலைகள் நிமிர்ந்து பார்க்கிறது. அவரை குத்தினவர்களும் அவரை கண்ணோக்கி பார்ப்பார்கள். பூமியின் கோத்திரத்தால் யாவரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். மாறிடும் ஐயா, எல்லாம் மாறிடும். இந்த அனுபவம் மாறிடும். நீங்க நன்மையா கர்த்தருக்குள்ள இருப்பீங்க. இப்ப இந்த உயர்த்தப்பட்ட அனுபவத்தில் இருப்பீங்கன்னா அப்பாவின் கூடாரத்தில் நீங்க ஆனந்த பழகிட்டு கொண்டே இருங்க, துதித்து கொண்டே இருங்க. ஒருவேளை இன்னைக்கு நீங்க தாழ்த்தப்பட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, வியாதியோ பலவீனமோ ஏதோ ஒன்று உங்களை தாழ்த்தினாலும் உங்களை உயர்த்துற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். நம்ம பாடுறோம், வாசிக்கிறோம் பாருங்க. உமது முகத்தை எனக்கு மறையாதையும், நீர் கோபத்துடனே உமது அடியனை விலக்கி போடாதையும், நீரே எனக்கு சகாய, என் ரட்சிப்பின் தேவனே, என்னை கை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். 12வது வசனம், என் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு என்னை ஒப்புக்கூடாதையும், பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீறுகிறவர்களும் எனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறார்கள். இன்னைக்கு நிறைய சூழ்நிலை. கடந்த நாட்களில் கூட ஒரு விசுவாசப்புல குடும்பம், அவங்க ரொம்ப சொல்லி அழுதாங்க, இப்படிலாம் பொய் சாட்சி சொல்லி. இன்னைக்கு சூழ்நிலை அந்த வசனத்தை வாசிக்கும் போது நினைச்சேன், இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி நிலைமையில இருக்கீங்கன்னு தெரியல. சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் பொய் சாட்சி சொல்லி உங்க மேல சீறுறாங்களா, அப்படியே அமுக்கி போடணும் துடிக்கிறாங்களா? கர்த்தர் உங்கள் சகாயர், கர்த்தர் உங்களை நெகிழ விட மாட்டார், கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். இப்பொழுதும் என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். கை நம்மோட தான் இருக்கு, கைவிடாத ஆண்டவர் நம்மோடு தான் இருக்கிறார். நிறைய கஷ்டத்தை சொன்னேன், நிறைய கஷ்டம் இந்த அதிகாரத்தில் எழுத சொன்னேன். எது உங்க ஆத்மாவை தொற்றுக்குன்னு எனக்கு தெரியல, ஆனா கண்டிப்பா ஆண்டவர் உங்களோட பேசியிருப்பார்னு எனக்கு தெரியும். ஆகையினால் இங்க வந்திருக்கிற ஒருத்தரை வெறுமையா அன்னைக்கு கர்த்தர் அனுப்ப மாட்டா, உங்களை சீர்படுத்தி குணப்படுத்தி தான் கர்த்தர் அனுப்புவா. எனக்கு இதுல எந்த சம்பவம் உங்களை தொட்டுச்சோ, ஒன்னே ஒன்று, இது எல்லாத்துக்கும் ஒரு பதில். உமது முகத்தை எனக்கு மறையாதையும், நீர் கோபத்துடனே அடையனை விலக்கி போடாதையும், நீரே சகாயர். இந்த வசனம் தான், என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். உங்களை அப்படி கையை விட்டு வழுவி போகவும் விட மாட்டார், கையை விட்டுட்டும் கர்த்தர் போக மாட்டார். அப்படியே கர்த்தரை துதிக்கலாம் ஒரு 5 நிமிடங்கள், அப்படியே 5 நிமிடங்கள். உங்க இல்லத்துல என்னென்ன வார்த்தை தொட்டுச்சோ அப்படியே 5 நிமிடங்கள் கண்ணீரோடு துதிக்கணும். நீங்க கண்ணீரோடு துதிங்க. என் சத்துருக்கள் பொல்லாதவர்கள், ஐயா என்னை அசிங்கப்படுத்த நினைக்கிறான், ஐயா என் மாம்சத்தை பச்சிக்க நினைக்கிறான். உங்களை கர்த்தர் நெகிழ விட மாட்டார், கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். பொல்லாதவர்களை ஜெயித்த நீங்க ஒரு பாளையம் யுத்தம் பண்ண வரும்போது நீங்க பயந்துட்டீங்களா?
அந்த கூட்டத்துக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை நெகிழ விட மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். நிறைய பேர் சுத்தி நின்று அவதூறு பேசுறாங்களா? கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார், கர்த்தர் உங்களை நெகிழ விட மாட்டார். சத்துருவின் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டுட்டேன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை நெகிழ விட மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். இப்பொழுதும் என் தலை என்னை சுற்றி இருக்கிற சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும், உயர்த்தப்படும், உயர்த்தப்படும். அது நிமித்தம் நான் அப்பாவின் கூடாரத்தில் ஆனந்த பலியிட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். உங்களை நெகிழ விடாத கரம் இன்னைக்கு வந்திருக்கு, உங்களை கைவிடாத கரை வந்திருக்கு, கூட்டத்திலையும் விட்டு கொடுக்காத கரை வந்திருக்கு, பொய் சாட்சியிலையும் உங்களை விட்டு கொடுக்காத கரை வந்திருக்கு, உங்களை நோகப்படுத்தின உங்க முன்பாக உங்களை உயர்த்துற கரை வந்திருக்கு, உங்களை தாழ்த்த நினைச்சவங்களுக்கு மேலாக உயர்த்துற கரை வந்திருக்கு. அவர் உயர்த்துவார். துதிக்கலாம். ஒரு 3 நிமிடங்கள் நீங்க ஃப்ரீயா துதிங்க. ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீரோடு துதிங்க, மகிழ்ச்சியோடு துதிங்க, எப்படிலாம் துதிக்க முடியுதோ துதிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் எங்களை கைவிடாமலும் எங்களை கைவிட்டாதீங்க. நெகிழ விடாதீங்கப்பா, என்ன நெகிழ விடாதீங்க ஆண்டவரே, நெகிழ விடாதீங்க ஆண்டவரே, நெகிழவே விட்டுறாதீங்க ஆண்டவரே. எப்படி நடக்கும்? கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். தேவ அபிஷேகம் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். ஒரு விசையா ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். துரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே அவர் சொன்ன வார்த்தையை. துரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தினதே அவர் சொன்ன வார்த்தையை. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிச்சே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. சபையே ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். செத்து போனதா சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே
அவர் சொன்ன வார்த்தையை செத்து போனதாம். சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தையை குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிச்சே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென் ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே. அவர் சொன்ன வார்த்தையை இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே. அவர் சொன்ன வார்த்தையை குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிச்சே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. கைகளை உயர்த்தி ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென். உங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாமே ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் 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 ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். இயேசு உங்களை நெகிழ விட மாட்டா. இயேசு உங்களை கைவிட மாட்டா. உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சாலும் மறுபடியும் நான் நிறை போட்டுக்கிறேன். எக்காலத்திலும் இயேசு உங்களை கைவிட மாட்டா. எக்காலத்திலும் அவர் நெகிழ மாட்டா. உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நம்மோடு இருக்கிறவர். என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரு. இந்த தகப்பன் தாவீது, இதே தகப்பன் தாவீது இன்னொரு சங்கீதத்தில் எப்படி எழுதுறாரு தெரியுமா? இளைஞனா இருந்தேன், முதிர் வயதுள்ளவனுமானே. நம்ம அடிக்கடி சொல்லுவோம். அதை சொல்லிட்டு நீதிமானுடைய சந்ததிக்கு அப்பத்துவைக்கு இறந்து திரிந்ததை கண்கள் கண்டதில்லை அப்படின்னா அதுக்கு ரெண்டுக்கு நடுவில் ஒரு வசனம் இருக்கு. அதை நம்ம நிறைய பேர் சொல்றதில்லை, மறந்துடுவோம். 37வது சங்கீதம் நினைக்கிறேன், 37:25. அதில் இப்படியாய் வரும் அந்த வசனம். இளைஞனா இருந்தே முதிர் வயது உள்ளவனுமானே, ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரிகிறதையும் நான் காணவில்லை. நீதிமான் நெகிழப்பட்டதே இல்லப்பா. நீதிமான் உலகத்தின் முடிவு வரைந்தவன் அவன் கைவிடப்பட போகிறதே இல்லை. உங்க வாழ்க்கையில நீங்க கைவிடப்பட மாட்டீங்க. அவர் வருகையிலையும் கைவிடப்பட மாட்டீங்க. கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டு போவார். அவர் வாக்கு தத்தம் பண்ணி இருக்கிறார். உங்களை உற்சாகப்படுத்த சொல்லல. நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், உங்களிடத்தில் சீக்கிரமாய் வருவேன் என்றவர். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் 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 ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். துரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே. அவர் சொன்ன வார்த்தையை துரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே. அவர் சொன்ன வார்த்தையை குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிச்சே.
அந்த காலம் வந்துட்டுன்னு விசுவாசிப்போமே. ஆமென் ஆமென் ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென். தேவ பிரசன்னம் நம்மை நிரப்புகிறது. வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற பிரசன்னம். இன்னொரு முறை ஆமென் ஆமென் ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். செத்து போனதா சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தையை செத்து போனதா சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தையை குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிச்சே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் இளைத்து போன நம் வாழ்விலும் குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிச்சே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென் ஆமென் ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் 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 ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். இந்த அடிக்கை இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே. அவர் சொன்ன வார்த்தையை இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே. அவர் சொன்ன வார்த்தையை குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிச்சே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் கைரைசியாயாமே ஆமே. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமே ஆமே ஆமே. இயேசு சொன்னதெல்லாம் ஆமே. எனக்கு ஒரு வார்த்தை ஆவியானவர் கொடுக்கிறார். உடன்படிக்கையை புதுப்பிக்கிற ஒரு தேவன் நம் நடுவில் இருக்கிறார். வாக்குத்தத்தங்களை மறுபடியும் புதுப்பிக்கிற ஆண்டவர், மறுபடியும் புதுப்பிக்கிற ஆண்டவர். உங்களுக்கு பல ஆண்டுகளாய் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் இந்த சபைக்கு 88ஆம் ஆண்டு தொடங்கி 2024ஆம் ஆண்டு வரை அவர் நமக்குன்னு பிரத்யேகமாய் கொடுத்த வாக்குத்தத்தங்கள், வேதத்திலே நமக்கு எழுதி கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள், கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் என் ஜனத்தை ஆச்சுங்கள், என் ஜனத்தை தேச்சுங்கள், அதோடு பட்சமாய் பேசுங்கள், அதின் போர் முடிந்ததென்று, அதின் போர் முடிந்ததென்று, பாவங்கள் நிவர்த்தியானது என்று சொல்லுங்கள். பாவ நிவர்த்தி ஆயிட்டுப்பா. இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வு மறுபடியும் கட்டப்பட போதுப்பா. நம்பிக்கையோடு துதிங்க. கர்த்தர் இன்னைக்கு எல்லாத்தையும் கட்டி எழுப்புவாராக. வாக்கு தத்தங்களை மறுபடியும் கட்டி எழுப்புவாராக. உங்களுக்கு சொன்ன எல்லா வாக்கு தத்தத்தையும் சொல்லி இதை புதுப்பிங்கப்பா நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் புதுப்பிக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். அதை எனக்கு நீங்க சொன்ன வார்த்தையை ஆண்டவரே, இப்ப சொன்ன வார்த்தை, இப்ப சொன்ன வார்த்தை, இப்ப சொன்ன வார்த்தை, இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படு, உயர்த்தப்படுமப்பா, உயர்த்தப்படுமப்பா, உயர்த்தப்படுமப்பா. சந்தரபோதி அந்தனர கமலையான் தெனரபா யான் தெனர பௌதி அந்தனரபா. கைவிடவே மாட்டார் என் ரட்சிப்பின் தேவனே. இதுல எவ்வளவு அழுகை இருக்கு இந்த வார்த்தையில, எவ்வளவு பாரம் இருக்கு. இன்னைக்கு நம்ம கூட சொல்லலாம், என் ரட்சிப்பின் தேவனே என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இருமப்பா. உங்க பலவீனத்துல ஏசப்பா உங்களை கைவிட மாட்டா. உங்க இக்கட்டு நேரத்துல கைவிட மாட்டா. உங்க தலையை உயர்த்துவாரையா. ஹல்லேலூயா. சுத்தி இருக்கிறவங்க அப்படின்னு இந்த வார்த்தையை சொல்லும் போது என் நினைவுல ஒரு ஞாபகம் வருது. கையுமையுமாய் பாவத்துல பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை கொண்டு வந்து நடுவுல போட்டு எல்லாரும் சுத்தி இருந்தாங்க. எல்லாரும் ஏற்கனவே அடிச்சு காயப்படுத்தி தான் கொண்டு வந்திருந்தாங்க.
அவங்க எல்லாருக்கும் ஒரு ஆசை, இயேசு வாயால சொல்லி இவரையும் சோதிக்கணும், இவளையும் கொல்லணும் அப்படின்னு கொண்டு வந்தாங்க அவங்க. நான் நம்புறேன், கண்டிப்பா ஒருத்தவங்க நம்ம தப்ப கண்டுபிடிச்சாலே நிமிந்து பார்க்க நமக்கு பலன் இல்லை. ஊரே கண்டுபிடிச்சிட்டு அந்த தக்கா அந்த ஸ்திரீ கண்டிப்பா தலை குனிஞ்சுதான் அவங்க கிடந்திருப்பாங்க. அது ஒரு ஆச்சரியப்படுகிற சத்தியம் என்ன தெரியுமா? அவள் தலை கவிழ்ந்திருந்த அதே நேரத்தில் ஆண்டவராகிய இயேசுவும் தலை குனிந்து கீழே எழுதி கொண்டிருந்தா. நான் சொல்றேன், கீழே அவர் எழுதியிருக்கிற வார்த்தை எழுதி முடிப்பார். கீழே எழுத வேண்டியதை எழுதி முடிப்பார். நிமிர்ந்து சொல்லுவார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதல் கல்லை எறியட்டும். எல்லா சத்துருக்களும் கடந்து போவார்கள். இப்பொழுதோ என் தலை சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். நீங்க எவ்வளவு பெரிய தவறு செய்திருந்தாலும் உங்களை கர்த்தர் உயர்த்துவார். ஆனா உங்களுக்கு ஆண்டவர் சொல்றார், போ, இனி பாவம் செய்யாத, போ, இனி அந்த மதியினத்தை திரும்பி செய்யாத. ஆனா இது நடுவில் உங்களுக்கு நான் ஒரு பெரிய ஆறுதலை சொல்றேன், பெரிய சகாயத்தை சொல்றேன். நம் ரட்சிப்பின் தேவன் நம்மை நெகிழ விட மாட்டார், நம்மை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. யார் என்னை கைவிட்டாலும் என் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் என் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். கைவிட மாட்டார். அப்படியே அமைதியா இந்த நேரத்தில் என்னென்ன வியாகுலாம் அவங்க மனசுல தோணுதோ அது அப்பாவை பார்த்து சொல்லுங்க. என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் வரும். ஆனா இந்த ஆராதனை முடிஞ்சு போங்க, என்னை பாவம் செய்யாதீங்க. அதை கர்த்தர் மாற்றிட்டார். வாக்கு தத்தத்தெல்லாம் மறுபடி கர்த்தர் புதுப்பிச்சிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். எல்லா வார்த்தையும் கர்த்தர் புதுப்பிச்சிருக்கிறார். போ, உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு. ஆண்டவரே நம்மளை சுகப்படுத்துறார் நம்புறேனா? சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகுதுன்னு நம்புறேன். சஞ்சலப்படுத்துகிறவனெல்லாம் மாற்றி சந்தோஷப்படுத்துவார் நம்புறேன். உன் ஜெபம் கேட்கப்பட்டது நம்புறேன். நான் உன்னில் மகிமைப்படுவேனுங்கிறத நம்புறேன். நான் உன் காயங்களை ஆற்றுவேனுங்கிறத நான் நம்புறேன். உன்னை திருப்தியாக்குவேனுங்கிறத நம்புறேன். உன் பேரை பெருமைப்படுத்துவேங்கிறத நம்புறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் என்னை கை வைத்தார், இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே. தாளாட்டுவார், என்னை சீராட்டுவார். தாளாட்டுவார், என்னை சீராட்டுவார். யார் என்னை கைவிட்டாலும் என் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் என் இயேசு கைவிட மாட்டார். வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம், வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே, இயேசு காத்திடுவாரே. வேண்டிடுவேனே, இயேசு காத்திடுவாரே. யார் என்னை கைவிட்டாலும்
கைவிட்டாலும் என் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் என் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார். கைவிட மாட்டார். கைவிட மாட்டார். கைவிட மாட்டார். உன் தேவன் உங்களை கை நெகிழவே மாட்டார். உங்கள் இயேசு கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். உலகால் படிக்கிறோம் ஆண்டவருடைய சமூகத்துல. யார் உங்களை கைவிட்டாலும் அவர் கைவிட மாட்டார். கைவிட மாட்டார். கைவிட மாட்டார். கைவிட மாட்டார். கைவிட மாட்டார். நாலாவது வருஷம் இப்படி சொல்லுது, கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். சபையே, சீக்கிரம் உங்களை கர்த்தர் இதிலிருந்து விடுதலையாக்கிடுவார். அவர் வார்த்தை அனுப்புனார்னா விடுதலை. ஆனா ஒண்ணு, நீங்க போங்க, இனி அந்த தவறை செய்யாதீங்க. போங்க, இனி அந்த மூர்க்கம் படாதீங்க. போங்க, இனி திரும்ப கெட்ட வார்த்தை பேசாதீங்க. போங்க, இனி கர்த்தருக்கு சித்தம் இல்லாததுக்கு ஆசைப்படாதீங்க. ஒன்னே ஒண்ணுக்கு ஆசைப்படுங்க, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். எனக்கு நீங்க இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கும்போது என்னை இதில் கை நெகிழ விட்டுறாதீங்கப்பா, என்னை கை விட்டுறாதீங்கப்பான்னு எதுலெல்லாம் தோணுதோ சீக்கிரம் கர்த்தர் உங்களிலிருந்து விடுதலையாக்கிடுவார். இப்பொழுதோ இப்பொழுதோ என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களிலிருந்து உயர்த்தப்படும். உயர்த்தப்பட்ட பின்னாடி ஒவ்வொரு நேரமும் நீங்க ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஓடிவாங்க, மறுபடியும் ஓடிவாங்க, மறுபடியும் கர்த்தரை தேடுங்க. அதுதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற பெரிய ஆசீர்வாதம். அவரை பார்த்து சொல்லலாமா, நீங்க என்னை கைவிடவே மாட்டீங்கப்பா. ஹல்லேலூயா. கைவிடுவாரோ? 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 கரங்கள் பிடித்தவரை கைவிட்டு விடுவீர். கரங்கள் பிடித்தவர் கைவிட்டு விடுவீர். இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீர்தானையா. இதுவரை நடத்தி வந்த எபினேசர். ஆகையால் சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. நீங்கதான் எனக்கெல்லாமே. என் ஏக்கம்தான் எல்லாமே. நீங்கதான் எனக்கெல்லாமே. ஏக்கம்தான் எல்லாம். என்னை கர்த்தர் சொல்கிறார், வேதனை நீங்கி சுகமாயிரு. வேதம் உன் கையில் விருத்தி அடைந்திடு. நீ வேதனை நீங்கி சுகமாயிரு. வேதம் உன் கையில் விருத்திய. உன் வாழ்வில் யுத்தங்களை ஓய பண்ணும் கர்த்தர் அவரே. யுத்தங்களை ஓய பண்ணும் கர்த்தர் அவரே. யுத்த நாளில் உன் தலையை மூடிவிட்டாரே. யுத்த நாளில் உன் தலையை மூடிவிட்டாரே. நீ வேதனை நீங்கி சுகமாயிரு. வேதம் உன் கையில் நீ விருத்தி அடைந்திடு.
வேதனை நீங்கி சுகமாயிரு. சுகம் உண்டாகிறது இயேசுவின் நாமத்தினாலே. யுத்தங்களை ஓய பண்ணுகிற கர்த்தர் அவர். யுத்தங்களை ஓய பண்ணுகிற கர்த்தர் அவர். யுத்தங்களை ஓய பண்ணும். ஆண்டவரே 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 ஆண்டவரே, உம்முடைய ஜனத்தின் கையை நெகிழ விடாமல் இருமப்பா. பச்சிக்கிறவனுக்கு கர்த்தர் நீங்களாக்குங்கப்பா. துன்பப்படுத்துகிறவனுக்கு நீங்களாக்குங்கப்பா. துயரப்படுத்துகிறவங்களுக்கு நீங்களாக்குங்கப்பா. ஆறுதலை கொடுங்கப்பா. அந்த வசனத்தை போடுங்கப்பா. ஹல்லேலூயா. 27வது அதிகாரம் 9வது வசனம். உமது முகத்தை எனக்கு மறையாதையும், நீர் கோபத்துடனே உமது அடியனை விலக்கி போடாதையும். உன்னே ஒன்று சொல்லலாம், நீங்க என் மேல கோபமா இருந்தா என்னை மன்னிச்சிருங்கப்பா. உங்க கரத்தின் அடிகளால நான் சோர்ந்து போயிட்டேப்பா. நமக்கு தெரியலையே, என்ன நல்லமான பாதையில நடத்துங்கப்பா. நல்ல ஒரு ஆராதனை வேலை. நீங்க ஒருவேளை பலவீனத்தோடு இருப்பீங்கன்னா ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உங்க முகத்தை மட்டும் எனக்கு மறையாதீங்கப்பா. உங்க கோபத்துல என்னை விலக்கி போடாதீங்கப்பா. பாருங்கப்பா, நிறைய பிரச்சனைப்பா எனக்கு. இது எதனால வந்துச்சுன்னு எனக்கு தெரியல, ஆனா நீங்க என்ன மன்னிச்சிட்டீங்க அப்படிங்கிற விசுவாசத்தோடு இப்ப எல்லாரும் கண்களை விழித்து கொள்ளலாம். முடிந்தவங்க முழங்கால் பிடிக்கிட்டு கொள்ளுங்க. எல்லாரும் கண்களை திறந்து கைகளை உயர்த்தி, என் ரட்சிப்பின் தேவனே, அந்த வசனத்தை 3 முறை வாசித்து துதித்து முடிக்க போகிறோம். என் ரட்சிப்பின் தேவனே, அந்த பாதியில இருந்தா வாசிக்க போறோம். எல்லாரும் கண்களை திறந்து கொண்டு எல்லாரும் சத்தங்களை உயர்த்தி, என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாதிரு, என்னை கைவிடாதிரு. என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாதிரு, என்னை கைவிட. கடைசியாய், என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாதிரு, என்னை கைவிடாதிரும். கரங்களை தட்டி, எல்லா சூழ்நிலையிலும் கைவிடாதாண்டவர், தாழ்விலும் கைவிடாதாண்டவர், வாழ்விலும் கைவிடாதாண்டவர், சத்துருக்களுக்கு முன்பாகவும் கைவிடாதாண்டவர், தம்முடைய சித்தத்திலும் சிச்சையிலும் என்னை கைவிடாதாண்டவர், என்னை கைவிடாதிரும் என்று சொல்லி மனநிறைவோடு அமருகிறேன் அப்பா. சீக்கிரம் இந்த சபையின் பிள்ளைகள் அப்பாவின் கூடாரத்தில் ஆனந்த பலியிடுவார்கள். எங்கள் தலை சத்துருக்களை சுற்றிலும் உயர்த்தப்படும். இயேசுவின் நாமத்தை போற்றி துதிக்கிறோம். எங்களை கைவிடாத எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.